நண்பர்களே, நமது அரசாங்கத்தின் நோக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு முற்றிலும் தெளிவாக உள்ளது. எங்களுடைய திசையில் குறுக்கு வழிகள் என்பதே கிடையாது. அதாவது தேசம் முதலில் என்ற நம் உறுதிமொழியாக இருந்தாலும் சரி, அல்லது $5 டிரில்லியன் பொருளாதாரத்திற்கான நமது தீர்மானமாக இருந்தாலும் சரி, செறிவூட்டல் அணுகுமுறையை அடைவதே எங்கள் நோக்கமாக இருந்தாலும் அதுவும் சரி, அது பூஜ்ய விளைவு பூஜ்ய குறைபாடு பற்றியதாக இருந்தாலும் சரி, அது நமது சுயசார்பு இந்தியாவுக்கான நமது உறுதியாக உள்ளது. வளர்ந்த இந்தியாவின் மாபெரும் தீர்மானத்திற்கான நமது நீண்ட பயணமாக இருந்தாலும் சரி, இதற்காக நாங்கள் முழு கவனம் செலுத்தி வேலை செய்கின்றோம். தொடர்ந்து எங்கள் திட்டங்களை விரிவுபடுத்தி வருகின்றோம். அவர்களின் முன்னேற்றத்தை நாங்கள் மதிப்பாய்வு செய்கின்றோம். மேலும் அரசாங்கத்தின் அணுகுமுறை மற்றும் வளர்ச்சிக்கான எங்கள் அர்ப்பணிப்பு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். நாம் ஒவ்வொரு முறையும் புதிய மைல் கற்களை உருவாக்கி வருகின்றோம். எனவே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் கனவுகளை நனவாக்க நம்முடைய அரசுடன் சேர்ந்து தோளோடு தோளாக நின்று போட்டியிட வேண்டும் என்பதே அவர்களுடைய, அதாவது தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பு. அரசாங்கத்தையும் மிஞ்சி வெற்றி பெறுங்கள், இதுவே உங்களிடமிருந்து எனது எதிர்பார்ப்பு ஆகும். PM தொகுப்பு அறிவிப்புகளானது நாங்கள் இருவரும், அது அரசாங்கமாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும், அது நம்முடைய பகிரப்பட்ட பொறுப்பாக எண்ணி நாம் வேகமாக முன்னேற வேண்டும். உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது.